இயக்குனர் AR முருகதாஸை பார்க்க ரூபாய் 1,00,000 கேட்டனர் என நடிகை சுவாசிகா தெரிவித்திருக்கிறார். கோரிப்பாளையம், மைதானம் உள்ளிட்ட படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரியான நடிகை சுவாசிகா லப்பர் பந்து படத்தின் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெற்றிருக்கிறார். விஜய் ஆண்டனியுடன் இணைந்து சுவாசிகா நடித்த 100 சாமி திரைப்படம் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பினை பெற்றது. இந்நிலையில் சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது தான் எதிர்கொண்ட கஷ்டங்களை சுவாசிகா பகிர்ந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து சுவாசிகா, என் படிப்பை விட்டுவிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். அப்பாவுக்கு நான் நடிப்பதில் விருப்பமில்லை. 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நடிக்க வந்துவிட்டேன். தினமும் இரவு இதெல்லாம் நினைத்து அழுவேன். சரி, நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம், என்றைக்காவது கிளிக் ஆகும் என்ற நம்பிக்கை இருந்தது. நிறைய மேனேஜர்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். சில இடங்களுக்கு செல்லும் போது ரொம்ப பயமாக இருக்கும். வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலத்தில் ஒருவர் மேனேஜர் என அறிமுகம் செய்து கொண்டு, நீங்கள் ரூபாய் 1,00,000 கொண்டு வந்தால் AR முருகதாஸ், லிங்குசாமி இருவரையும் சந்திக்கலாம் என்று கூறினார். அதற்காக என் அம்மாவின் நகையை அடகு வைத்து பணம் எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த ஹோட்டலில் அப்படி யாரும் இல்லை. அதன் பிறகு அம்மாவுக்கும் பயம் வந்துவிட்டது. அதே நேரத்தில் வைகை, கோரிப்பாளையம் இரண்டும் வெளியாகி இருந்த நிலையில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதன் பிறகு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி கேரளா சென்றேன். அங்கு மலையாள சினிமாவில் முயற்சி செய்தேன். அப்படி காத்திருந்த நேரத்தில்தான் சும்மா இருப்பது சரியென தோன்றாமல் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளர், சீரியலில் நடிப்பது போன்ற முடிவுகள் எடுத்தேன். லப்பர் பந்து படம் வந்த பிறகுதான் எனக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு கிடைத்தது. நிறைய பேர் கண் கலங்கினார்கள். இன்றைக்கும் 10 விழுக்காடு மேனேஜர்கள் சினிமாவில் ஏமாற்றுவதற்காகவே இருக்கிறார்கள் என்று தன்னுடைய வாழ்வில் நடந்த கஷ்டங்களை வெளிப்படையாக பேசியுள்ளார்.